எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூர்யா 44 அந்த படத்தோட டைட்டில் ட்ரீசர் வந்து விட்டுருக்காங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. சரி, நம்ம சேனலுக்காக அதை போட்டலாம், ரியாக்ஷன் பண்ணிடலான்னு ஒரு முடிவோட தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறது என்னையோட விடுது. அடித்தடி கட்டு பஞ்சாயத்து தக்கலறி ரவுடித்தணும் எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. சரிக்கா சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொன்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும் காட்டு சொல்லி படிக்கிறது. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் படி. சூர்யானா கம்பேக் கொடுத்துருனா வேற மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு என்ன பண்றது இல்லையே. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன். வெளியே போய் இதான் நான் செமையா இருக்கு. உண்மையில சூப்பரா பண்ணியா. மியூசிக் என்னதான் வந்து தம்பி மியூசிக் பா. அதானா பட்டை சந்தோஷம் என்னன் ஓ பட்டை இலக்கிறா. எனக்கு என்ன சொல்றது இல்லை. பட் ஏன்னா கங்குவா வந்து ரொம்பவும் அடி வாங்கிடுச்சு, படு கேவலமாயிருச்சு. ஆனா அவர் கண்டிப்பா இந்த படத்துல கம்பேக் கொடுத்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சத்தியமா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு யாருமே வந்து சூர்யா சாரை வந்து யாருமே சரியா பயன்படுத்திக்கல இந்த 10 வருஷமா. இந்த ட்ரீசரை பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை தம்பி சொல்ல போறாப்ல பயன்படுத்தி இல்லைன்னா நம்ம இப்ப இந்த கடந்த 10 வருஷத்துல சூர்யா வந்து எந்த படத்துலயும் ஸ்மோக் அடிச்சு இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து வேணான்னு சொல்லி அந்த அறம் இதில் இருக்கிறனால அதெல்லாம் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதாயிருமோன்ட்டு அது பண்ணாமலே இருந்தாரு. கேரக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல அவர் 10 வருஷமா அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து சிகரெட் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இதுல வந்து பண்ணியே ஆகணும். பண்ணாதான் அவருக்கு வந்து ஒரு இல்லப்பா. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு அளவுக்கு ரசிகர்களிடம் இருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும். சும்மா எல்லா நேரமும் ஒரே மாதிரி நடிக்க முடியாது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இது வரும்போது வந்து நான் வந்து இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும் தான். என்ன ஃபர்ஸ்ட் பேரு? ஃபர்ஸ்ட் ஜானின்னு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. என்னடா இது கன்ஃபார்மா அபிஷியலா வராம எப்படா நீங்களா ஜானின்னு வச்சுட்டாங்க. ஆனா வந்து உண்மையாலுமே சூர்யாவை அருமையா இருக்கு. செம்ம கிளாஸா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான். சரியான படம். ஒரு ஜிகர்தண்டா XX அப்புறம் அவருக்கும் மகானுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு சூப்பர் கேங்ஸ்டர் படம். அந்த இதுல சொல்றேன் உண்மையுமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பூஜா ஐடி அவங்களும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கிராமத்து பொண்ணா நல்லா இருக்காங்க பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டயலாகே வந்து பயங்கரமா இருக்கு. ஆனா எந்த ஒரு பாஷைன்னு தெரியல. ஆமா சொல்லுது, நான் வீடியோ போடுதுன்னு சொல்லுது. எனக்கு அந்த கட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இனிமே வந்து கோவத்தை நிப்பாட்டுறேன், கோவத்தை நிப்பாட்டுது, செமையா இருந்துச்சு. நிறுத்துது, போட்டு தாளம் போட்டுக்கிட்டே இருப்பேன்.
அவர் ஞாபகம் வந்துச்சியா? எனக்கு வந்து உண்மையாலுமே டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பா இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் டீசரே வந்திருக்கு, ட்ரெய்லர். எனக்கு இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருச்சு. தம்பி நீ மட்டும் வேணா தியேட்டர்ல போய் தனியா போட்டு பார்த்துட்டு வாங்க. அநியாயம் பண்றீங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிச்சிடும், டப்பிங் முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ பாக்கி எதுவும் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி ஏப்ரல் 14 இல்லைன்னா சம்மருக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த படம். ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு சூர்யா ஃபேன்ஸ்க்கு. கார்த்தி சுப்ராஜ் அவர்களே இந்த படத்தை கண்டிப்பா காப்பாத்தி விட்டுருங்க. அவர் பயங்கரமா பண்ணிடுவாப்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவரோட அந்த படத்தோட டோனே பாத்தீங்கன்னா, நீங்க பேட்ட படத்துல பாத்தீங்கன்னா, அது ஓகேனா பேட்ட படத்துல இருந்து பாத்தீங்கன்னா குவாண்டின் டரண்டினோ ஒரு அவரோட டைட்டில் ஃபாண்ட் தான் தலைவர் எப்பயுமே எடுத்து வைப்பாரு. ஆமா, நீ பாத்திருக்கியா? டிஜாங்கோ படத்தோட டைட்டில் ஃபாண்ட் வந்து எல்லா படத்துலயுமே இருக்கும். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், ரெட்ரோ அந்த படம், ஃபர்ஸ்ட் ஜிகர்தண்டான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுலயுமே அதை தான் வச்சிருப்பாரு. அது என்னன்னு தெரியல, அவருக்கு ஒருவேளை அந்த டைட்டில் ஃபாண்ட் பிடிக்குமோ என்னமோ தெரியல. ஆனா டைட்டில் ஃபாண்ட் பண்றதும் ஈஸி தான். சார் இதானே சார், இதுதாங்க வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நான் வேற எதுவும் வைக்கவே மாட்டேன். இது இந்த படம் வந்து எல்லா கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி எப்படி கப்படிக்காம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒரு கப்படிச்சா ஒரு சம்பவம் உறுதி அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு படம் ஹிட் ஆனா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நிம்மதியா இருப்பாங்க. சம்மந்தப்படுத்துறா பாருங்க, எதையோ கொண்டு போய் சம்மந்தப்படுத்திட்டு இருக்காங்க. டீச்சர் நல்லா இருந்துச்சு, அதோட பாத்துப்பாயா, எதுக்கு ஆர்சிபி எல்லாம் இருக்கிற நீ கேட்டானா உன்னைய? நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து உண்மையுமே என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் சந்தோஷ் நாராயணன் ஆக்சுவலா அவர் வழக்கம் போல பிச்சு உதறிட்டாரு. இந்த படத்தோட எடிட்டரும் இந்த கட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம பேட்ட படத்துல வந்து ஒரு கலர் டோன் இருக்கும், எல்லோ ப்ளூ ஆரஞ்சுன்னு ஒரு கலர் டோன் இருக்கும். அதே டோனை இதுலயும் வச்சிருக்காரு. நான் வந்து நல்லா நோட் பண்ணும்போது தெரிஞ்சது. கலர் டோன் வந்து யூஸ் பண்றதுல கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ் இவங்களை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கொஞ்சம் படத்தை மட்டும் தரமா கொடுத்தா இந்த தயவு செஞ்சு 3 மணி நேரம் கொடுக்காம 2 மணி நேரம் கொடுத்தாலும் பாக்குற மாதிரி ஒரு 2 மணி நேரம் படத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் வந்து டாப்பு டக்கரு. வேற ஒன்றும் இல்லைங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ட்ரைலரு டீசர் நல்லா இருக்கு, நீங்களும் பாருங்க. ஏன் போட்டு குழப்பிட்டு இருக்கேன்டா? டீசர் நல்லா இருந்துச்சு, அடுத்து ட்ரெய்லர் வந்தா வீடியோ போடுவோம். சரியா? படத்துக்கு போயிருவோம். கண்டிப்பா இந்த படம் வந்தா கண்டிப்பா ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து நொந்து போய் உட்காந்துருக்கேன். அடுத்து கண்டிப்பா என்ன பாட்டு? அது இன்னொரு பாட்டு ஒன்று வருவேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டி. அது 2ஆவது பார்ட்ல ஒரு பாட்டு வருவேன், ஒன்னு நினைச்சு ஏதாவது பாட்டு. ஏன் படம் பார்த்துருக்கா, பாட்டு தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபேமஸ் பாட்டுன்னு வேற சொல்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டரா அமையும் நான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கு எனக்கு. அடுத்தடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சூர்யா ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, இந்த படம் கண்டிப்பா நமக்கு ஒரு வெற்றியை தரும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து என்னதான் ஒரு தளபதி ஃபேனா இருந்தாலும் ஒரு சினிமா ஃபேன், கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பட்டைய கிளப்பு நான் நம்புறேன். ஏன்னா நானே வந்து இனிமே விஜய் படம் வராது இல்ல, இதை சொல்லி தானேங்க ஆகணும், இல்லைன்னா நீங்க ஏதாவது போட்டு விடுவீங்க அப்படின்னு. சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அடிபட்டாங்க அந்த கங்குவா படனால. உங்களை விட வாடா ஏண்டா. ரைட், சொல்லி முடிச்சு விடு. ஓகே, இந்த டீசர் உண்மையாலுமே நல்லா இருக்கு. நீங்களும் இந்த டீசர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். நான் உங்கள் குகன் சிவா வெங்கடேஷ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது, மேக்ஸிமம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்லுது, லைக் பண்ண சொல்லுது, 6K பண்ண சொல்லுது. 6K ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, தேங்க்ஸ். எவ்வளவு எல்லாத்தையும் பண்ண சொல்லுது, நீங்க கொஞ்சம் பண்ணிட்டு சொல்லுது. 7K அடுத்து 7K அடி எடுத்து வைக்க போறோம். ஆமா, அடுத்தடுத்து நீங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.